வணக்கம். வாழ்க்கை நிறைய பாடங்களை நமக்கு நடத்துது. நிறைய பாடம் நடத்துது. தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம படிக்காமல் போயிடுவோம், திரும்பி படிப்போம், சில பேர் விரும்பாமல் போயிடுவாங்க. ஆனால் நிறைய பாடம் நடக்குது. இப்போது திலீபரை நாங்கள் கூட்டு வந்து வளர்த்தோம், நாங்கள் ஆசைக்காக வளர்த்தோம். 2012 பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. சின்ன பொண்ணு காலேஜ் போயிட்டாங்க. ஸோ திலீபரை நாங்கள் கொண்டு வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2012 2026 ஏறக்குறைய 15 வருஷம் நானும் மனு தனியாக தான் வாழ்ந்துருக்கணும். ஒரு பெரிய கேப் இருந்திருக்கும். நான் ஒரு பொண்ணு மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, ஒரு பொண்ணு காலேஜில் படிக்குது. இப்போ நானும் மண்ணு மட்டும் தனியாக இருந்திருப்போம். அப்படி இல்லாமல் இந்த 15 வருஷம் கேப்பை டெலிவரி கரெக்டாக ஃபில்லப் பண்ணிட்டான். அவனே கூட எல்லாத்தையும் பார்த்துட்டான். ஆனால் இந்த பிள்ளைங்க 2 பேருக்கும் பிள்ளை வளர்க்குறத பற்றி ஒரு பெரிய ஆர்வமோ அக்கறையும் இல்லை. என்ன வளர்க்குறாங்க அவ்வளோதான் நினைப்பாங்க. இதில் எப்போ மாற்றம் வந்தது, எப்போ ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ சின்ன ஆப்ரேஷன் பண்ணிச்சு. ரெண்டு பொண்ணு கூட இருந்தாங்க. ஒரு 2-4 நாளுக்கு கூட இருந்தாங்க, முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு 10 நாள் தம்பி தான் கூட இருந்தான். 10 நாள் 15 நாள் தம்பி தான் கூட இருந்தால் பார்த்தீங்கன்னா, சமைச்சு கொடுத்தா, பாத்திரம் கூட எல்லாம் பண்ணான். இப்போ பொண்ணு சொல்லுது, இப்போது டெலிவரி இருக்கிறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த பையனையே வளர்க்குறத பற்றி இந்த கற்று சொல்லாத இன்றைக்கி சொல்கிறாங்க. இதுதான் சூழல். இப்படி தான் வாழ்க்கையில் நடக்கிற நிறைய விஷயங்கள் நாம் விரும்புகிறோமோ விரும்பலையோ சில விஷயங்கள் நடந்துடும். அது கடைசியாக தெரியும் நமக்கு எந்த வகையில் நல்லதாக கெட்டதாங்கிறது நமக்கு பின்னாடியே தெரியும். ஒரு பாடம், அவ்வளோதான். வாழ்க்கைங்கிறது பெரிய பாடம். படிப்போம். நன்றி.